அதான் முதல்ல வடிவேலுவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். வடிவேலு வந்து திரையில் மட்டும்தான் காமெடியன். நிஜத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன். அதாவது தயாரிப்பாளர்களுடைய வில்லன். தயாரிப்பாளர்களை அழித்த ஒரு நடிகர் வந்து வடிவேலு தான். அதுக்கு வந்து நிறைய உதாரணம் இருக்குது. நிறைய தயாரிப்பாளர்கிட்ட போய் நீங்கள் பேசினீங்கன்னா கதை கதையாக சொல்லுவாங்க. அது எல்லாமே கண்ணீர் கதையாக இருக்கும். ஒவ்வொரு தயாரிப்பாளரையுமே கதற கதற சாகடித்த ஒரு கேரக்டர் தான் வடிவேலு. அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். ஜெயம் ரவி வந்து தில்லாலங்கடின்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் வடிவேலு தான் காமெடியன். இப்போ படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, டப்பிங்லாம் நடந்துருச்சு, எல்லோரும் டப்பிங் பேசி முடிச்சிட்டாங்க. வடிவேலும் டப்பிங் பேசிட்டாரு. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 2 ரீல் 3 ரீல் மட்டும் அப்படி பாக்கி வச்சிட்டாரு. கூப்பிட்டோம்னா வர்றதே இல்லை. ஏதாவது ஒரு சாக்கு, ஷூட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது சொல்லி மாத கணக்கில் சாவடிக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னா வடிவேலுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். காசு கொடுத்தாச்சு, எந்த இதுவுமே இல்லை. ஆனாலும் அவர் ஏன் டப்பிங் முடிச்சு கொடுக்காம நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாருன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க நெருக்கி அடித்து கேட்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து மலேசியா மாதிரி ஒரு வெளிநாட்டில் நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு அவர் டெய்லி சம்பளம்னு நீங்கள் வச்சிங்களேன். இப்போ மலேசியாவில் வந்து ஒரு 5 நாள் நடித்தார் அப்படின்னா இப்போ 5 நாளுக்கான சம்பளம் அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இங்கேருந்து மலேசியாவுக்கு ஃப்ளைட்டில் கிளம்பி வந்தேனா, அப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு மலேசியாவிலேருந்து திருப்பி சென்னைக்கு வந்தேனா, அந்த 2 நாளைக்கு நீங்கள் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை கொடுத்தா தான் நான் டப்பிங் பேசுவேன் அப்படின்னாரு. அது மாதிரி உலகத்தில் எங்குமே இந்த வழக்கம் கிடையாது. யாருமே அப்படி வாங்க மாட்டாங்க.